விவசாயிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டியை 4% என்பதை மத்திய அரசு வரையறை செய்து கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தின் தலைவர் PR பாண்டியனுடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் மாற்றும் பொழுது பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டு அந்த கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? தமிழக முதலமைச்சர் உரிய காலத்தில் அதை மத்திய அரசு கடிதம் மூலமாக தெரிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அடிப்படையாகவே மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முடிவு எடுத்துட்டாங்க வங்கிகள். அது ஏதோ ஜூன் 30 முடிந்து அடுத்தது பற்றி கலந்து பேசுவது என்பதெல்லாம் பொய்யான தகவல். அவங்க விவசாயிகளுக்கான கடன் வட்டி விகிதத்தை 9% 11.25% உயர்த்தி விட்டார்கள். ஏற்கனவே MS சாமிநாதன் குழு பரிந்துரைப்படி 4% வட்டியில் கடன் கொடுக்க வேண்டியதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கான கடனுக்கான வட்டியை 4% என்பதை மத்திய அரசு வரையறுத்து முடிவு செய்ய வேண்டும். அதை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும். சார், தொடர்ச்சியாக இப்போ புதியதாக திட்டம் கொண்டு வரப்பட்டால், விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டால் அதில் இந்த நேரடியாக பணம் செலுத்தும் திட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு நேரடியாக மானியம் இல்லையா என்பதை விட விவசாயிகளுக்கென்று மத்திய அரசு விவசாயிகள் கடனுக்கான வட்டி விகிதத்தை ஒரு கொள்கை முடிவாக எடுக்க வேண்டும். அது 4% என்பதை அவருக்கு கொள்கை முடிவாக எடுக்க வேண்டும். அவர்கள் மானியம் கொடுப்பதெல்லாம் நேரடி வங்கிகளோடு அவர்கள் கலந்து பேசிக்கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகளுக்கான கடன் விகிதம் 4 என்பதை 4% வட்டி கடன் வழங்கப்பட வேண்டும். உரிய காலத்தில் செலுத்தாத விவசாயிகளுக்கு அதற்கான அபராத தொகை விதிப்பதற்கான சட்ட வடிவமுறைகள்லாம் ஏற்கனவே பின்பற்றப்படுகிறது. அந்த நடைமுறைகள் இருக்கிற போது புதிதாக ஒரு முறையை கொண்டு வந்து புகுத்துகிறோம் என்கிற பெயரால் விவசாயிகளுக்கான கடன் வட்டி விகிதத்தை உயர்த்துவதும், கடன் பெறுவதிலிருந்து விவசாயிகளை அலைகழிப்பதும், அவர்களை எண்ணிக்கையை குறைப்பதற்குமான வங்கிகள் மூலம் கடன் வழங்குவதிலிருந்து மத்திய அரசு பின்வாங்கிக் கொள்வதற்கான நிலையத்தான் உருவாக்குறதை விட எந்த விதத்திலையும் விவசாயிகளை அது பாதுகாக்காது.